மறுபடியும் சொல்லுறேன், இது ஆறாவது, இது 1, 2, 3வது இல்லை, 6வது டாக்குமெண்ட் இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பிக்கிறது. ஒரு மாபெரும் ஊழல், ஒரு போரால பாதிக்கப்பட்ட 40 வருடம் அழிந்த இனம் மறுபடியும் 16 வருடமாக சில கட்சிகள் எங்களுடைய இனத்தை செத்தவனுடைய உடம்புல இருக்கிற எலும்பையும் தோண்டி அந்த எலும்புல இருக்கிற குருதி மச்சையும் தோண்டி கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய வலியோட இந்த ஆவணத்தை நான் இதுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன். என்றால் பூநகரி என்றது உங்களுக்கு தெரியும், பூநகர் அடிபாடு, பூநகரி தளம் என்று ஒரு போராலேயே அழிந்த இடத்துல ஒரு சோழ பவர் எனர்ஜி என்ற ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கத்தில் 2024 ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த இந்தியாவினுடைய மற்றது இலங்கையை சேர்ந்து அந்த சோழ பவர் எனர்ஜிக்கு சம்பந்தமாக இருக்கிற அந்த டிரெக்டர் வந்து சன் பவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கம்பெனி, மிஸ்டர் SM ஜெயந்த சமரகோன் சேயா, மிஸ்டர் C ஜெயரஞ்சன் டிரெக்டர், மிஸ்டர் செல்வராஜா டிரெக்டர். இது வந்து 18ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024 ஆண்டு இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு அது காலாவதியாகி போய் அதற்கு பிறகு எங்களுடைய வடக்கு மாநிலத்தினுடைய ஜமீன்தார், வடக்கு மாநிலத்தில் கிளிநொச்சி வந்து ஆக குறைந்த வருமானம் வருகின்ற ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து வாழ்வதற்கு ஆதாரம் இல்லாமல் அவர்கள் மிகவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மாவட்டத்தில் இந்த ஜமீன்தார் வெக்கமாக இருக்கிறது. இந்த பார் 500 பார் பெர்மிட் வேண்டின இந்த பார் அவர்கள் போய் மறுபடியும் இந்தியாவுக்கு போய் இந்த அக்ரிமெண்ட்டை செய்திருக்கிறார். எனக்கு மிக வெக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் முழு கல்லறிஞர் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முட்டையை விழுங்கினாங்களோ இல்லாட்டி மாறி சொன்னால் அது பாராளுமன்றத்திலிருந்து நீக்கி போடுவீங்கள், அதை நான் சொல்லாமல் அதை விழுங்கினாங்களோ என்னமோ தெரியாது, முழுசி கொண்டே இருக்கிறாங்க. இதுதான் அந்த டாக்குமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டை வேறு என்ன செய்யிருக்கார், திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்றால் மறுபடியும் இந்த சன்பவர் என்ற கம்பெனி வந்து EPF ETF பே பண்ணாமல் உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கப்பட்டு வருடத்துக்கு 5 மில்லியன் பே பண்ண சொல்லி இந்த சன்பவர் நீதிமன்றத்துக்கு வழக்குகள் தீர்ந்திருக்கிறது. உடனடியாக அதே 3 பேரும் போய் திருப்பி யுனைடெட் சோலார் எனர்ஜி என்று வேறொரு கம்பெனியை ஆரம்பித்திருக்கிறார்கள். வேறொரு கம்பெனியில் அதே 3 பேரும் வேறொரு கம்பெனியை ஆரம்பித்து இந்த யுனைடெட் சோலார் எனர்ஜிக்கு அதே ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த முல்லைத்தீவு, கிளிநொச்சி, பூநகரியில் வாழ்கிற மக்கள் ஒரு கரண்ட் எடுக்கிறேன் என்று சொன்னால் மாபெரும் கஷ்டம். யாராவது புலம்பெயர் நாட்டிலிருந்து வர ஒருவர் ஒரு வீட்டில் போய் சோலார் எனர்ஜியை எடுக்கிறேன்டா மாபெரும் கஷ்டம். 1200 ஏக்கர் காணியை மொத்தமாக 70 மில்லியன் ரூபாய் கையூட்டல் வேண்டிக் கொண்டு இந்த ஜமீன்தார் அவருடைய பேருக்கு 40 மில்லியன், அவருடைய மகனுடைய பேருக்கு 30 மில்லியன். அவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்து ஜெஃப்னா இந்து காலேஜில் சாரங்கன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விளையாட்டு வீரர். இவருடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த 30 மில்லியனும் இவருக்கு வந்து 40 மில்லியனும் அண்மைய தினத்தில் கிளிநொச்சியில் இருந்து இந்தியாவிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்குரிய ஆதாரங்கள், அந்த செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் இந்த இதோ நான் வழங்குகிறேன். இதில் வெக்கப்படுறேன் நான். என்னண்டா அந்த கிளிநொச்சி சனம் பாவம், நானும் கிளிநொச்சியில் இருந்தேன். நான் உருத்திரபுரமா, உடையார்கட்ட, முள்ளிவாய்க்கால, அக்கராயனா சகல இடத்துலையும் வெறுங்காலோட நான் பாடசாலை போனேன். எனக்கு வெக்கமா இருக்கு, கவலையா இருக்கு. எந்த கட்சியில நம்பி 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் பின்னால் இருக்கணும். அவையிட்டே போய் கேட்டேன், அண்ணே மனச்சாட்சி இருந்தா சொல்லுங்க, நான் இந்த டாக்குமெண்ட் பார்லிமெண்ட்டுக்கு அடிக்காம விடுறேன்டா. எனக்கு சொன்ன பதில், தம்பி நீ அடி, அது உண்மையாக இருந்தால், அந்த ஊழல் உண்மையாக இருந்தால் ரசா நீ அடி, ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை அரசாங்கம் தேடி கண்டுபிடிக்கட்டும். ஆனால் நீங்கள் எல்லாரும், இந்த மக்கள் உட்பட எல்லாரும் இந்த ஊழல் பிடிபடும் என்று நீங்க நினைச்சால், தம்பி உங்களுக்கு நான் இதை சொல்றேன், நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் இல்லை. ஊழல் யாரென்றாலும் நாங்கள் அதுக்கு அடிப்போம். முட்டையை தின்றவர் கத்த தேவையில்லை. என்னென்றால் இந்த டாக்குமெண்ட்டை நான் இதை போடுறேன். ஆனால் உங்களுடைய அரசாங்கம் ராசா ஒரு நாளுமே இந்த சம்பந்தப்பட்ட புட்டு விற்கிற வரைக்கும், வாழைப்பழம் விற்கிற வரைக்கும், கத்திரிக்காய் விற்கிற வரைக்கும் அரசாங்கம் வந்து ஒரு நாளுமே என்ன செய்ய வேண்டாம், சட்ட நடவடிக்கை எடுக்காது. நீங்கள் வேணுமெண்டா இருந்து பாருங்க, உங்களுடைய அரசாங்கம் ராசா, ஆனால் எடுக்காது. ஏனென்றா அண்மையில தினத்தில் போய் அந்த கட்சி போய் காய்ச்சி போட்டு வந்திருக்குது ஜனாதிபதியோட. ஆகவே இப்ப வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, ஜனாதிபதி மாதிரி ஒரு நல்லவர் உலகத்திலேயே இல்லைன்னு இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இந்த பார்க்காரர். ஆகவே இந்த ஆதாரங்களை சமர்ப்பித்தா பிறகு இந்த நீதிமன்றத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு நியாயமான இந்த உச்ச நீதிமன்றத்தில் நடக்கல என்றால் இதுக்கு